ஹலோ ஹை. இது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் அருள்புரத்தில் செஞ்ச ஒர்க்கான ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு தான் இது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 42x41. இது ஒரு வாஸ்து பிரகமான சைஸு. இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா, இந்த ரூஃபோட பர்பஸ் வந்து அடிஷ்னல் கிச்சன் ஒரு மண்டபத்தில் பண்ணியிருக்கோம். இது ஒரு அடிஷ்னல் கிச்சனு. இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிலேயே ரெடி பண்ணி இங்கே சைட் கொண்டு வந்து எல்லாம் மாற்றமாக தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே போல்ட் நட் டைப்பு. ஸோ அங்கே கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே நம்ம அந்த இது வச்சு கொடுத்துட்டோம். பெட் போல்ட் மாதிரி வச்சு கொடுத்தோம். எல்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு பர்லைன் எல்லாமே நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ எல்லாம் இங்கே மாட்டிட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் பெயிண்டிங்க்கான ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். பெயிண்டிங்க்கான ஒர்க் கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஷீட் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அதனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் பெயிண்ட்டு ஷீட்டோட கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ ஷீட்டுமே வந்தாச்சு. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏதாவது ரூஃபிங் ஒர்க் பண்ணணும், இல்லை ஸ்டீல் பில்டிங் பண்ணணும், எந்த ஒரு ஒர்க்னாலுமே ஒய்ஏபி ரூஃபிங் அண்ட் இன்ஜினியரிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுப்போம். நீங்களே இந்த வீடியோலேயே பார்க்கலாம் நம்ம ஒர்க்கோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லா இடத்துலையும் நீட்டாக காலம் போஸ்ட் கொடுத்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் தான் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த கார்னர் ஃப்ளாஷிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்து எல்லாம் நல்லபடியாகவே நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் ஃபுல் ஒர்க் முடிஞ்சு. இதுதான் இந்த ரூஃபோட ஃபினிஷிங்கு. நீங்களே பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. அந்த கதவு வர இடத்துல மட்டும் அங்கே எதுவும் வராது, எல்லாமே ஓப்பன் தான், வென்டிலேஷனுக்காக ஓப்பன் கொடுத்துருக்கோம். பட் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். மேலே ஒரு 2 அடிக்கு நம்ம பாக்ஸ் மாதிரி அந்த கதவு மாதிரி ஒன்று காட்டியிருக்கோம், நிலவு மாதிரி. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பெயிண்டிங்கும் அந்த ஷீட்டும் வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும். பார்க்க நீட்டாகவே இருக்கும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ரூஃபிங் பண்ணணும், இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணணும், எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகேனா நாங்கள் நல்லபடியாகவே பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.